வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஆனால் அது பண்ணுறதுக்கு நம்ம தயங்குவோம். ஏன்னா பருப்பு உருண்டை சாஃப்டாக வரணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப மைண்டு அதுவே இதுவாக இருக்கும். அதனால் அதை நம்ம அட்டெம்ப்டே பண்ண மாட்டோம். பட் எல்லாரோட ஃபேவரட்டும் அது. இன்றைக்கி அந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஈஸி ஸ்டெப்ஸு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். துவரம்பருப்பு எந்த அளவோ அதே அளவு கடலைப்பருப்பும் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வைக்கணும். பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்லா மலர்ந்து ஊறும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 2 hours நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா இருத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாதி உப்பு போடலாம், ஏன்னா குழம்புல நம்ம உப்பு போட போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இதை போட்டுட்டு அந்த பருப்பை போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச விழுதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நாம் என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்றதை நான் காட்டுறேன். கொஞ்சோண்டு வெங்காயமும் பூண்டை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதோட சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன கைப்பிடி இந்த தேங்காவை இந்த மாதிரி பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு நம்ம ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆப்ஷனலுங்க, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம், பூண்டு வேண்டான்னா தவிர்த்துடலாம். இதில் நான் ஒரு பச்சை மிளகாவும் பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி தேங்காய் பல் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். ரெடி பண்ண என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு தாளிச்சோன்னே என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெந்தய பொடி. வெந்தயத்தை நான் என்ன பண்ணுவேன், சில பேர் வெந்தயத்தை டைரெக்டாக போட்டுடலாம். நான் வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அது நல்லா வாசனையும் கொடுக்கும், யாரும் எடுத்து வைக்காமல் இருப்பாங்க. இருங்க, கடுகு வெடிச்சிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அவசரப்படாதீங்க, கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கடுகு வெடிக்காமல் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். இப்போது நான் வெங்காயம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன், அந்த வெந்தய பொடியும் போட்டுவிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு இங்கே சேர்த்துக்கலாம். நல்லா லிட்டு போட்டு குக் பண்ணதுனால தக்காளிலாம் நல்லா மேஷாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், மிளகாப்பொடியை சேர்த்துக்கிறேன். நான் என்கிட்ட இருக்கிற மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாப்பொடி. இதில் மிளகா தனியா எல்லாமே சேர்த்தது. ஸோ நான் தனியாக தனியா பொடி அது மாதிரி போடல, குழம்பு பொடி நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நல்ல பெரிய ஹீப்பாக போட்டுக்கிறேன். ஏன்னா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நான் அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே, நல்லா வதங்கின உடனே நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி, நமக்கு தெரியும்ல குழம்புக்கு எவ்வளோ தேவைன்னு. இப்போ நமக்கு 10 உருண்டை இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பும் வைக்கணும். அதனால் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி. சில பேர் இதில் தக்காளியை இன்னொன்று சேர்த்துட்டு புளியை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணியோட நல்லா தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இதில் சேர்க்க போகிறோம். டேரெக்டாக இதில் குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி அதில் அந்த புளி கரைசலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். இது கொதி வரட்டும். எடுத்துட்ட பருப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா 10 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போது ஒரு சராசரியாக 3லேருந்து 4 பேர் சாப்பிட்டா இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மாவு மீதமாகும், இல்லைன்னா நிறைய உருண்டை குழம்பாக இருக்காது, ஒரே உருண்டையாக இருக்கும். ஸோ நீங்கள் பருப்பு ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் இந்த மாவு மிச்சம் இருந்தால் வடையாக கூட போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். பட் நான் சொன்ன அளவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வரும். ஒரு குழம்புல எப்படி தான் இருக்கிற மாதிரி அந்த ரேஷியோவில்
ஒரு 10 உருண்டைகள் இருந்தால் கரெக்டாக இருக்கும்ல, ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் கரெக்டான அளவு. இப்போ புளி தண்ணியோட நல்லா தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இதில் சேர்க்க போகிறோம். டேரெக்டாக இதில் குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி அதில் அந்த புளி கரைசலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். இது கொதி வரட்டும். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விடுங்க. ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசனைலாம் இறங்கணும். அண்ட் மசாலாவோட ஸ்மெல்லும் அந்த ரா ஸ்மெல்லும் குறையும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை இதில் இறக்கணும். நல்லா நான் கொதிக்க விட்டுட்டேங்க. அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஒரு உருண்டைகளாக நம்ம இதில் இறக்கலாம். இதை நீங்கள் போடும்போது எதுவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கரண்டியால். ஜஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் ஹீட்லேயே அது நல்லா கொதிக்கட்டும். நம்மக்கிட்ட இப்போ 10 உருண்டை இருக்கிறதுனால நான் ஒரே இதில் போடுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7-8 போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வந்தோடனே அடுத்த செட்டு போடலாம். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். அங்கங்கே பபிள்ஸ் வருதில்ல, இதை அப்படியே கண்டினியூஸாக விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். ரைஸ் பண்ணி சிம் பண்ணாதீங்க. அது ஒரே டெம்பரேச்சரில் கொதிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இந்த உருளைங்களை போட்ட உடனே என்ன ஆகும்னா, ஏற்கனவே அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருந்ததில் அதோட ஸ்பீட் வந்து கம்மியாயிடும். அதனால் இங்கே பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம இப்போது வேறு ஒரு உருண்டையை உள்ளே போடுறதுனால இந்த டெம்பரேச்சரும் அந்த டெம்பரேச்சரும் செட் ஆகணும். அதுக்கப்புறம் மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ மெதுவாக கொதி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இதை அப்படியே விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போது ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு 5 மினிட்ஸே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் மெதுவாக திருப்பி. ஏன்னா அடுத்த சைடு வந்து குக் ஆகணும். பாருங்கள், குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மெதுவாக அடுத்த சைடு நம்ம திருப்பி போடணும். ஸோ தட் 2 பக்கமும் நல்லா இந்த குழம்புலே குக் ஆகும். முடிஞ்ச அளவு கொஞ்சம் பரத்தலான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக சரௌண்டிங்காக குக் ஆகணும். நான் இதை திருப்பி போட்டு காட்டுறேன். நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். நல்லா குக் ஆகிருந்தது ஒரு சைடு. இப்போ இந்த சைடு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து உருண்டை குழம்புல வந்து சில பேருக்கு வந்து அந்த வத்த குழம்பு ஃபீலிங்கில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நல்லா வெந்தப்புறம் நீங்கள் லெட்டு போட்டு மூடிடலாம். பட் யூஸ்வலாக உருண்டை குழம்புல பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினா அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கடைசியில் விட போகிறேன். பட் இட் டிபெண்ட்ஸ். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறது தான், எப்படி நம்ம பூண்டு போடுறது, வெங்காயம் போடுறது அதெல்லாம் ஆப்ஷனலோ, அது மாதிரி இது வெந்தப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் அரைச்சி விடலாம். ஒரு 1/4 மூடி, அதாவது சும்மா ஒரு பத்தன்னு வச்சுப்போமே, அந்த அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நான் ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு நம்பர் தாங்க, இதை போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பர்சனலாக செக் பண்ணும்போது உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன்ல, தேங்காய் கூட நீங்கள் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னது அதோட ப்ரப்போர்ஷன் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வச்ச குழம்புக்கு நான் 1/4 மூடி தேங்காய் கூட எடுத்துக்கல. பட் இட் டிபெண்ட்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணணுன்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அலம்பி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜென்டிலாக கொஞ்சம் அசைச்சி விட்டுட்டு இதை தேங்காய் நல்லா குக் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிருக்கு. நான் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இந்த தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தேங்காய் விழுத இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன். இந்த பருப்பு உருண்டைகள் நல்லாவே வெந்துருச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதை வந்து நம்ம தேங்காய் விழுது சேர்த்தோம்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, நான் ஸ்டீமை வந்து அதிகமாக பண்ணி குறைச்சி அதெல்லாம் பண்ணலை.
கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இதில் தான் குக் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அது மாதிரி டீவியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாஸ்தி பண்ணி குறைச்சி பண்ணி அது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே இது எப்போ வெந்திருக்கு வேகலை அந்த இது கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் அதுவும் வந்து சீராக வேகாது. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டைகள் நல்லாவே வெந்திருக்கு. என்னால் அதை மூவ் பண்ண முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனப்புறம் இந்த குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம போட்ட உருண்டைகளோட சைஸ் பார்த்தீங்களா, அப்படியே வந்து டபுள் த சைஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு அது குக்டுன்றது நல்லா தெரியும். ஒன்றே ஒன்று மட்டும் உடச்சி பார்த்தேன். இந்த பாருங்கள், இது நல்லா வெந்திருந்தது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தால், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த சைஸை வச்சே நல்லா டிட்டர்மைன் பண்ண முடியும் அது வெந்துருச்சா இல்லையான்னு. நம்ம போட்டது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஃபார் சர்விங். இதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி விடுறதும் விடாதும் உங்களோட சாய்ஸு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் 2 பருப்பையும் சேருங்க, நல்லா சாஃப்டாகவே வரும். நீங்கள் சில பேருக்கு பயமாக இருக்கும், டைரெக்டாக போட்டால் பருப்பு உருண்டை வந்து அது மாதிரி அலண்டுருமான்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி பருப்பு உருண்டையை போட்டோன்னே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சீரான டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் கேஸை சிம் பண்ணி ஹை பண்ணி பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த ப்ரொப்போர்ஷனில் செய்யணும், பட் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா இட்லி குக்கரில் நீங்கள் வெயிட்டில் வேக வச்சுட்டும் இந்த குழம்புல போடலாம். பாயிண்ட் 1. செகண்ட் வந்து இந்த தேங்காய் அரைச்சி விடுறது. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேருக்கு அந்த அரைச்சி விட்டு யூஸ் பண்ணால் பிடிக்கும், சில பேருக்கு அந்த வத்த குழம்பு மாதிரி அந்த ஒரு டேங்கியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான், டிபெண்ட்ஸ் அப்பான் த க்ரௌடுன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா வீட்டில் வந்து திடீர்னு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து குழம்போட இதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா நல்லா தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா அதோட குவான்டிட்டி நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும், அதே மாதிரி சாஃப்டாகவும் வரும். உங்கள் கமெண்ட்ஸை கூட பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.